நம் அன்றாட வாழ்வில் நம்மில் பெரும்பாலானோர் பல சந்தர்ப்பங்களில் பீப்புள் பிளஸராக இருந்திருக்கிறோம். பீப்புள் பிளஸராக இருப்பது சரிதானா? நீங்கள் ஒரு பீப்புள் பிளஸரா இருக்கிறீங்களா அப்படிங்கிறத இந்த பதிவை நீங்க கேட்டா தெரிஞ்சுக்கலாம். பீப்புள் பிளஸர் என்பவர் பிறரின் திருப்திக்காக பிறரை மகிழ்ச்சிப்படுத்த அல்லது பிறருக்கு மன வருத்தம் தருவதை தவிர்க்க பிரயத்தனம் செய்பவர்கள். பிறர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லாதவர்கள். அப்படியானால் இவர்கள் தங்கள் விருப்பங்களை விட்டுக் கொடுக்கும் தியாக உள்ளம் கொண்டவர்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பீப்புள் பிளஸர் என்பவர் தன்னலமற்ற அன்பு கொண்டவர்கள் என்றோ பிறரிடம் அதீத கருணை காட்டுபவர்கள் என்றோ சொல்வதும் சரி கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்குவோம். பீப்புள் பிளஸராக வேடம் போடுகிறார்கள் அப்படின்னும் சொல்லல. அவர்கள் பீப்புள் பிளஸராக இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னால் பிறரை திருப்திப்படுத்த தாங்கள் முனைவதற்கான காரணங்களாக அவர்கள் பொதுவாக கூறுவதும் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மறுத்து பேசுவதால் பிறர் மனம் புண்படும் என்பதால் என்னால மறுத்து பேச முடியாதுங்க, விட்டு கொடுத்து வாழ்வதுதான் சரியானது, அதனால என் விருப்பத்தை நான் விட்டு கொடுக்கிறேன். பிறர் கேட்டு நான் மறுக்காம செய்யும் போது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுது, அதனால நான் அவர்களை திருப்திப்படுத்துகிறேன். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை தாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், குறிப்பாக மற்றவர்கள் தங்களை நல்லவர்களாக நினைக்க வேண்டும் என்பதுதான். இன்னும் குறிப்பா தங்களை யாரும் தவறா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லலாம். காலங்காலமா நமக்கு சொல்லப்பட்டு வந்தது நாம் பிறர் மனம் கோண நடக்கக்கூடாது என்பதுதான். ஆமாம், பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது என்பது முழுமையாக சரி. ஆனால் உங்கள் சுய விருப்பங்களை மறுத்து உங்கள் மனதில் உள்ளதை மறைத்து பிறரை மகிழ்ச்சி படைத்த நினைப்பது கண்டிப்பாக சரியானது அல்ல. ஏனென்றால் பிறரின் மகிழ்ச்சி விருப்பம் என்று எதை நீங்கள் காரணமாக நினைத்தாலும் உங்கள் ஆழ் மனதில் பிறரால் நீங்கள் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பிம்பத்துக்கு உயிர் கொடுப்பதுதான் அடிப்படை காரணம். ஆக உங்களுடைய இத்தகைய பீப்புள் பிளஸிங் நடவடிக்கைக்கு பிறரின் விருப்பத்தை காரணமாக கருதினாலும் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் முன்னிலைப்படுத்தப்படுவதுதான் உங்களைத்தான். மிகவும் சிலருக்கு இயல்பிலேயே பிறருக்கு உதவும் பண்பு இருக்கும். ஆனாலும் இவர்களின் வெளிப்படை தன்மையே இவர்கள் பீப்புள் பிளஸர்ஸ் அல்ல என்பதும் இவர்கள் சுபாவத்திலேயே பிறருக்கு உதவக்கூடியவர்கள் என்பதையும் காட்டிக் கொடுக்கும். இவர்கள் பிறரை திருப்திப்படுத்த எதையும் செய்ய மாட்டார்கள், ஆனால் பிறருக்கு விட்டு கொடுப்பார்கள். பீப்புள் பிளஸராக இருப்பதற்கான சில காரணங்கள். அங்கீகாரம் தேடுதல். முதல் காரணமே அங்கீகாரம் தேடுதல். தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் பீப்புள் பிளஸராக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம். உங்களை பிறர் பொறுமைசாலி என்று நினைக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்வது என்னவாக இருக்கும்? அவர்கள் முன்னிலையில் பொறுமையை கடைபிடிப்பீர்கள். நீங்கள் பிறரது பிரச்சனையை காது கொடுத்து கேட்பவர் என்று பிறர் நினைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வீர்கள்? அவர்கள் உங்களிடம் பேச வரும்போதெல்லாம் உங்களின் வேலைகளை ஒத்தி போட்டு அவர்களிடம் பேசுவீர்கள். நீங்கள் விட்டு கொடுப்பவர் என்று பிறர் நினைக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்தே பழகுவீர்கள். இத்தகைய அனைத்து சூழல்களிலும் நீங்கள் உங்கள் சுயத்தை இழக்கிறீர்கள். பொறுமைசாலி என்ற பெயர் வாங்க வேண்டி தார்மீக கோபத்தையும் வெளிக்காட்ட மாட்டீர்கள். பிறரின் பிரச்சனையை காது கொடுத்து கேட்பவர் என்ற பெயர் வாங்க வேண்டும் என்றால் உங்களின் வேலைகளை ஒத்தி போடுவதால் உங்களின் நேரத்தை கூட நீங்கள் மதிப்பதில்லை. உங்கள் வேலையை நீங்கள் முக்கியம் என்று நினைத்தால் அதை தள்ளி போடவும் மாட்டீர்கள். உங்களுக்கு சுயமதிப்பு குறைவாக இருந்தால்தான் அடுத்தவரின் அங்கீகாரம் தேவைப்படும். அடுத்தவரின் அங்கீகாரத்திற்காக பீப்புள் பிளஸராக ஆகும்போது சுயமதிப்பு மேலும் குறைஞ்சு போகும், தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, பாதுகாப்பற்ற உணர்வு. பிறரை திருப்திப்படுத்த முனைவதற்கு பாதுகாப்பற்ற உணர்வு ஒரு முக்கிய காரணம்தான். தனிமைப்படுத்தப்படுவோமோ என்ற அச்சத்தினால் ஏற்படும் பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக பிறரை திருப்திப்படுத்தும் பழக்கம் உருவாகுது. பெரும்பாலும் சிறு வயதுல பெற்றோரின் அன்பும் கவனமும் கிடைக்காத குழந்தைகளுக்கும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகும் சூழலில் வளரும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற உணர்வு உருவாகும். இக்குழந்தைகள் அன்பை எதிர்பார்த்தும் கடும் விமர்சனங்களிலிருந்து தப்பிக்கவும் தன் அம்மா அப்பாவை திருப்திப்படுத்த தொடங்குவாங்க. இங்கு தொடங்கும் பீப்புள் பிளஸிங் பண்பு அவர்கள் வளரும் போது எந்த சூழலிலும் இத்தன்மையே கடைபிடிக்க வைது. மூன்றாவது,
செயற்கையாக இணக்கமான சுற்றுச்சூழலை ஏற்படுத்த விரும்புதல். இது மிக பொதுவாக காணப்படும் ஒரு காரணமாகும். தன்னை சுற்றிலும் உள்ளவர்களோடு இணக்கமாக இருப்பதற்காக ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றத்தையும் தவிர்த்து பிறர் கருத்துக்களில் பிழை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் சூழலில் இணக்கத்தை கட்டிக்காக்க நினைக்கும் இவர்களும் பீப்புள் பிளஸர்கள் தான். தங்களின் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற அச்சம் மற்றும் தங்களின் கருத்துக்களுக்கு எதிராக விமர்சனங்கள் எழலாம் என்கிற அச்சம் காரணமாக விவாதத்தில் இறங்குவதற்கு மாறாக பிறர் சொல்வதை கேட்டுக்கொள்வதால் சமரசமான சூழல் நிலவும் என்றும் இவர்கள் கருதுவதால் நேர்மறையான கருத்து பரிமாற்றங்களுக்கு இடம் கொடுக்காமல் பிறரை திருப்திப்படுத்துவதன் மூலம் இணக்கமான சூழலை உருவாக்க முயல்வார்கள். இதன் விளைவாக நேர்வதெல்லாம் எதிர்மறையான விளைவுகளை. இவர்களால் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் இவர்களின் பீப்புள் பிளஸிங் நடவடிக்கையின் காரணமாக இவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதோடு சுயமதிப்பும் குறைந்து போகும். பிறராலும் கருத்து தெளிவு இல்லாதவர்களாகவே இவர்கள் கருதப்படுவார்கள். 4வது, பிறரின் மதிப்பீட்டை சார்ந்திருக்கும் மனப்பான்மை. இது பீப்புள் பிளஸர்களிடம் மிக பொதுவாக காணப்படும் குணம். தங்களை பற்றிய பிறரது மதிப்பீடு குறித்து இவர்கள் மிகவும் கவனம் செலுத்துவார்கள். சுய மதிப்பும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் பிறர் மதிப்பீட்டை சார்ந்து இருக்க மாட்டார்கள். சுய மதிப்பின்மை மற்றும் தன்னம்பிக்கையின்மை காரணமாக பிறர் தன்னை பற்றி கொண்டிருக்கும் மதிப்பீட்டை வைத்தே தன்னை இவர்கள் மதிப்பிடுவார்கள். பிறருக்கு தன்னுடைய உதவி தேவை, பிறருக்கு தன்னுடைய ஆலோசனை தேவை போன்ற பிறருக்கு தன்னால் ஆகக்கூடிய உதவிகளை வைத்தே இவர்கள் தங்களை மதிப்பிட்டுக் கொள்வார்கள். ஆக பிறரின் மதிப்பீடு இவர்களுக்கு அவசியமாகிறபடியால் பீப்புள் பிளஸிங் இவர்களுக்கு இயல்பான ஒன்றாகி போகிறது. இப்படிப்பட்டவர்கள் தன்னை பற்றி தான் முன்னிறுத்த நினைக்கும் பிம்பத்துக்கு மாறாக பிறர் தன்னை நினைக்கும் சூழல் ஏற்பட்டால் மனம் குழைந்து போவதோடு அவர்களை தன்னை சரியாக நினைக்க வைக்க என்ன செய்யலாம் என்றே தீவிரமாக யோசித்து நடைமுறைப்படுத்த முயல்வார்கள். 5வது, இயல்பான குணமே இதுதாங்க. மிக மிக சிலருக்கு இயல்பாகவே பிறரை திருப்திப்படுத்தும் மனநிலை இருக்கும். அவர்களால் பிறர் மனம் வருந்தக்கூடாது என்ற எண்ணம் இருக்கும். ஆனா இவர்கள் தங்களுடைய பிம்பத்தை தூக்கி நிறுத்த முனைவதில்லை. தங்களை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. சில நல்ல வார்த்தைகள், சில தலையாட்டல்கள், சில செயல்பாடுகளால் பிறரை திருப்திப்படுத்த முடிந்தால் திருப்திப்படுத்தலாம் என்பது மட்டுமே இவர்களின் எண்ணமாக இருக்கும். ஆக இவர்கள் பீப்புள் பிளஸிங் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அது அவர்களின் இயல்பான சுபாவமாகவே இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் பிறரை திருப்திப்படுத்த பேசிவிட்டு அவர்களுக்கு பின்னால் குறை கூற மாட்டார்கள். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு பீப்புள் பிளஸராக இருந்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சுயமரியாதைய முழுவதுமாக இழந்து விடுவீர்கள். அவருங்க என்ன சொல்லுவாங்க, அவன் என்ன சொல்லுவான், அவன் நம்மளை எப்படி மதிப்பான், அவன் நம்மகிட்ட எப்படி பேசுவான், இப்படியே தான் உங்க சிந்தனை இருக்குமே தவிர நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்களே மறந்து போயிடுவீங்க. அதனால விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுங்க. உங்க கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல தவறாம கருத்துக்கள் சொல்லுங்க. அதை போல அனுசரித்து செல்ல வேண்டிய இடத்துல அனுசரித்து செல்லுங்க. கோபத்தை காட்ட வேண்டிய இடத்துல தாராளமா கோபத்தை காட்டலாம், தவறு கிடையாது. நீங்க பீப்புள் பிளஸராக இருக்காம எல்லார்கிட்டையும் சகஜமா இருக்கக்கூடிய உங்களுடைய வெளிப்படை தன்மையை கொண்டே வாழ பழகிக்கோங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.